நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பிறப்பு பொங்கல் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மக்கள் தங்கள் வீட்டை சுத்தம் செய்து பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி பண்டிகையை கொண்டாட உற்சாகமாக ஏற்பாடு செய்தனர். மேலும் தைத்திங்களில் அனைத்து இல்லங்களிலும் இன்பம் பொங்க வேண்டி அதிகாலையில் எழுந்து வீட்டின் முன்பு வண்ண கோலமிட்டு மாவிளை தோரணம் அமைத்து கோலாகலமாக பொங்கல் திருநாளை வரவேற்றனர். மற்றும் வீட்டின் முற்றத்தில் புது பானையில் புத்தரிசி வெல்லமிட்டு சர்க்கரை பொங்கலிட்டு கரும்பு மஞ்சள் கொத்து வைத்து தங்கள் சுற்றத்தினர் சீரும் சிறப்புடன் வாழவும் இயற்கையை வழிபடவும் உழவுக்கு ஆதாரமான சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்தும் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு வழிபட்டனர். மேலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை விழாவினை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை ஆளுநர் இக்பால் சிங், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் தமது வாழ்த்து செய்தியில், பொங்கல் திருநாள் விவசாயத்தை மேம்படுத்தும் இயற்கை வளத்திற்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், உழவு தொழிலே மக்களின் தலையாய தொழிலாகும். உழைப்பின் வியர்வையில் முகிழ்ந்திட்ட முத்துக்கள் குவிந்திட்ட அறுவடை மகிழ்ச்சி களிப்பில் திளைக்கின்ற மக்களின் திருநாள்தான் தைப்பொங்கல். நன்றி மறவா தன்மையை வெளிப்படுத்தும் இந்நாளில் உழவர்கள் வாழ்வு உயர்வு பெறவும், விளைச்சல் அமோகமாக விளைந்து விவசாயிகள் நலம் பெற்றிடவும், தமிழ் மக்கள் தங்கள் நிலையில் உயர்ந்திடவும் வேண்டி வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், உழவர் உலகத்தாருக்கு அச்சாணி என்ற வள்ளுவன் பெருமானின் வாக்கினை உலகிற்கு உணர்த்தும் உன்னத தொழிலாம் உழவு தொழிலின் மேன்மையை உணர்ந்து போற்றும் இத்தமிழர் திருநாளில் வீடும் நாடும் வளமும் நலமும் பெற உண்மை, உழைப்பு, அன்பு, கருணை போன்ற நல்ல எண்ணங்களை நம் உள்ளம் எனும் பானையில் பொங்கலிட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பெருக பாடுபடுவோம் என்றும் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். அமைச்சர் சந்திரகாசு கூறுகையில், முதலமைச்சர் ரங்கசாமியின் மகத்தான ஆட்சியில் இந்த இனிய பொங்கல் தினத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க, உதட்டிலே புன்னகை பொங்க இப்பொங்கல் புது நாளில் தன் இதயங்கணிந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் மக்கள் அனைவரும் ஜாதி, மத, இன, மொழி பாகுபாடின்றி இணக்கமுடன் இன்புற்று வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார். அமைச்சர் ராஜவேலு தமது வாழ்த்து செய்தியில், உழவர்களின் அறுவடை திருநாள் என்று போற்றப்படும் பொங்கல் திருநாளை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் புதுவை மக்கள் அனைவருக்கும் எதிர்காலம் மேலும் வளமாக அமைந்து அனைவரின் இல்லங்களிலும் இன்பம் பொங்கட்டும், நலம் தழைக்கட்டும், புது வாழ்வு பூத்து குலுங்கட்டும் என்று மனதார வாழ்த்துவதாக கூறியுள்ளார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தமது வாழ்த்து செய்தியில், உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணியாக விளங்கும் தமிழர்களின் அறுவடை திருநாளை பொங்கல் விழா இயற்கையோடு மனிதனுக்கு உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. இந்நன்னாளில் வளம், செழிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகிய எல்லா நலன்களையும் எல்லோரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பொங்கிட வேண்டும் என்று கூறி புதுவை மக்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் தமது வாழ்த்து செய்தியில், நன்றியுணர்வில் உலகிற்கே உதாரணமாக திகழும் தமிழர்களாகிய நாம் சூரியனுக்கும் உழவிற்கும் உற்ற துணையாக பயன்படும் கால்நடைகளை போற்றும் வகையிலும் தமிழர்களின் வீரத்தை உலகத்தார் உணரச் செய்யும் வகையிலும் கொண்டாடி மகிழும் தமிழர்களின் பொங்கல் விழா மக்களின் வாழ்வில் வறுமை நீங்கி இன்பம் நீடிக்கும் விழாவாக அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பாகவும் தமது சார்பாகவும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தமது வாழ்த்து செய்தியில், தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் வரிகளுக்கு உயிரோவியம் கொடுத்த கலைஞரின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழ் புத்தாண்டை மாக்கோலமிட்டு அகமகிழ்ந்து கொண்டாடிடும் இவ்வேளையில் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிடும் புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், உழவுக்கு வந்தனை செய்து ஏர்வடித்த கரங்களையும் கால்நடைகளையும் போற்றி தமிழராய் ஓரணியில் நின்று பொங்கலை கொண்டாடிடுவோம் என்றும் உணர்வுகளால் ஒன்றுபடுவோரை வரவேற்று தமிழர் தன் பண்பை வெளிப்படுத்துவோம் என்றார். தொடர்ந்து பல துயரங்களை அனுபவித்து வரும் விவசாயிகள் வாழ்வில் புதிய விடியலை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தும் என்று கூறி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்து கூறுகையில், தைத்திங்கள் பிறப்பு அனைவருக்கும் முன்னேற்ற நாளாய் அமையவும், விவசாயிகள் வாழ்வு தன்னிறைவு பெற்று விளங்கவும்,
ஆனந்தமாய் அளித்து மனித நேயத்தை மேம்படுத்தும் ஆண்டாக அமைந்திட வேண்டும் என வேண்டி இதயங்கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தமது வாழ்த்து செய்தியில், உலகிற்கு உன்னத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க திருநாளாம் பொங்கல் விழா உழவின் பெருமையையும் தமிழர்களின் வீரத்தையும் எடுத்துக் காட்டும் திருநாளாகும். இந்த இனிய நாளில் மக்கள் தீய சிந்தனைகளை அழித்து நற்சிந்தனைகளோடு ஒன்றுபட்டு சிறப்பாய் நாடும் வீடும் வளம்பெற வாழ்வோம் என்றும் அனைவரின் இல்லங்களில் பொங்கி வழியும் பொங்கல் பானைகளாக மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறியுள்ளார். கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஏகேடி ஆறுமுகம் கூறுகையில், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் புதுவை மக்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி ஒன்றுபட்டு வாழ்வில் உன்னத நிலையை அடைந்து இன்புற்று வாழ வேண்டும் என்றும் வாழ்த்துவதாக கூறினார். குறிப்பாக விவசாயிகள் துயரமில்லாமல் இந்த ஆண்டு அமோக விளைச்சலை பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆபத்தில் சிக்கித் தவிக்கும் பெண்கள் அவசர உதவி கேட்டு தகவல் தெரிவிப்பதற்காக நவீன கைகடிகாரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் கபில் சிபல் கூறுகையில், டெல்லியில் மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தை அடுத்து பெண்கள் பாதுகாப்பிற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தனியாக செல்லும் பெண்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் உடனடியாக அவசர உதவி கேட்டு தகவல் அனுப்பும் வசதி கொண்ட நவீன கை கடிகாரம் தயாரிப்பதற்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அனைவரும் வாங்கும் வகையில் 500 ரூபாய் விலையில் இந்த கை கடிகாரங்கள் விற்பனை செய்யப்படும் என்றும், அந்த கை கடிகாரத்தில் பட்டனை அழுத்தினாலோ அல்லது குரல் மூலம் பேசினாலோ அந்த தகவல் உடனடியாக உதவி கேட்பவரை சென்றடையும் வகையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில மாதங்களில் அந்த கடிகாரம் விற்பனைக்கு வந்துவிடும் என்றும், மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் எந்த இடத்திலிருந்து தகவல் அனுப்புகிறார் என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் கை கடிகாரத்தில் கேமரா வசதி மற்றும் 30 நிமிடங்கள் வரை பேசும் தகவலை பதிவு செய்யும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தேங்காய்த்திட்டு பகுதியில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கழகத் தலைவர் கலைஞர் உத்தரவுப்படி, பொருளாளர் ஸ்டாலின் ஆலோசனைப்படி அரியாங்குப்பம், தேங்காய்த்திட்டு போன்ற பகுதிகளில் தை மாத பிறப்பை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டு விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், மீனவரணி தலைவர் சக்திவேல், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன் உள்ளிட்டோர் உடனிருந்து அனைத்து மக்களுக்கும் சர்க்கரை பொங்கலை வழங்கி விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் தொகுதி கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை சண்டே மார்க்கெட்டில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் குவிந்தனர். புதுவையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சண்டே மார்க்கெட்டில் புத்தாடைகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்க மக்கள் குவிந்தனர். கடந்த ஆண்டு தானே புயலினால் தாக்கப்பட்டிருந்த மக்கள் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ முடியாமல் தவித்தனர். ஆனால் இந்த ஆண்டு வழக்கமான உற்சாகத்துடன் பண்டிகையை கொண்டாடியதால் புத்தாடை வாங்குவதிலும் கரும்பு, மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். இதனால் நேரு வீதி, அண்ணா சாலை, காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மற்றும் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே காட்சியளித்தது. மேலும் பொருட்களின் தேவை அதிகரித்ததால் அவற்றின் விலையும் பல மடங்கு உயர்ந்து அதிகமாக காணப்பட்டது. இருப்பினும் விலையை பற்றி கவலைப்படாமல் பொருட்களை மக்கள் வாங்கியதால் விற்பனை அமோகமாக இருந்தது. இதனால் புதுவை முழுவதும் விழாக்கோலம் பூண்டு களை கட்டியிருந்தது. போலி பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பித்த வழக்கில் கைதானவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்தினர். புதுவை TN பாளையத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் தன் மகளுக்கு கல்வி உதவித்தொகை பெற சாதி சான்றிதழ் கோரி அளித்த விண்ணப்பத்தில் போலி பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பித்தார். அந்த வழக்கில் தவளக்குப்பம் போலீசார் சுந்தரமூர்த்தி, ஓய்வு பெற்ற நகராட்சி ஊழியர் ராஜ்குமார், சுப்பிரமணி ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தியது. இந்நிலையில் தாசில்தார் ரமேஷ் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் மூவரிடமும் நேரடியாக விசாரணை நடத்தினர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், சுந்தரமூர்த்தி கொடுத்துள்ள போலி பிறப்பு சான்றிதழுக்கும் நகராட்சி வழங்கும் பிறப்பு சான்றிதழுக்கும் எழுத்து வித்தியாசம் உள்ளது. மேலும் 1946ஆம் ஆண்டு வழங்கிய பிறப்பு சான்றிதழில் முகவரி இருக்காது.
1979ஆம் ஆண்டிலிருந்து முகவரியை குறிப்பிட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. போலி பிறப்பு சான்றிதழில் 1964க்கு முன் பிறந்தார் என குறிப்பிட்டு முகவரி உள்ளது. எனவே போலி சான்றிதழை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது என்றும், மேலும் பலருக்கு இதுபோன்ற போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்திருக்கலாம் என்பதில் தீவிரமாக விசாரித்து வருவதாக தெரிவித்தார். புதுவை கதிர்காமம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய டென்னிஸ் வாலிபால் போட்டி பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை டென்னிஸ் வாலிபால் கூட்டமைப்பு சார்பில் கதிர்காமம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 14வது தேசிய டென்னிஸ் வாலிபால் போட்டி கடந்த 11ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனவேலு, மேக்மா டென்னிஸ் வாலிபால் கழக தலைவர் ஆனந்தன், கண்காணிப்பு பொறியாளர் மாத்தையன், வாரிய தலைவர்கள் சுரேஷ், பிரசாந்தகுமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை டென்னிஸ் வாலிபால் கூட்டமைப்பினர் செய்திருந்தனர். புதுவை அரசு வேளாண் துறையில் மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து புதுவை அரசு வேளாண் துறை இயக்குநர் அலுவலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு மானியங்களை பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கும் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தை கடந்த 1ஆம் தேதி முதல் புதுவையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தை வேளாண் துறையிலும் விரிவுபடுத்த அரசு முடிவு செய்துள்ளது. எனவே விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய வேளாண் பெருமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள உழவர் உதவியகத்தை அணுகி தங்களுடைய ஆதார் அட்டை எண் மற்றும் உணவு பங்கீட்டு அட்டை எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், ஆதார் அட்டை பெறாதவர்கள் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை தெரிவிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.